Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jabraj. நம்ம TNEA 2020ல வந்து சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது என்ன பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் 2-3 மேகசின்ஸ் ப்ரெஸ் நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் சேலரியில் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஜாபில் இருக்காங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து இமீடியட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. ஓவராலாக இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து 40 to 50 ஜாப்ஸ் கிட்ட வந்து இருக்குது. அதாவது வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் பெய்டு ஜாப்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோனுடைய சாராம்சம். நம்ம பொதுவாக வந்து இன்ஜினியரிங்னாலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, ECE, மெக்கானிக்கல், சிவில், இதான் வந்து நம்ம மைண்டுக்கு வரும் இல்லைங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி லண்டனில் இருக்குது. அவங்க ஒரு ரிலீஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஃபோர்ப்ஸ் மேகசின் சொல்லி ஒரு மேகசின் இருக்குது, அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் நேஷனல் சொசைட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ், இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது, இவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்டு ரிப்போர்ட் ஆன் UK நியூஸ், இவங்களும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுனா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மோர் சேலரியில் வந்து எம்ப்ளாய்டாக வந்து இருக்கிறாங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இதை கேட்குறக்கே வந்து உங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா வந்து நிறைய சேலரிஸ் கிடைக்கும், இல்லை வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மெக்கானிக்கல் ஆர் ECEயில் வந்து நிறைய ஜாப் கிடைக்கும், நிறைய சேலரியில் வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம். பட் ஆக்சுவலாக வந்து அது வந்து ஃபேக்ட் கிடையாது. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து படித்தவங்க தான் வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாராலையும் வந்து வாங்க முடியாது. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாவது சம் ஸ்பெஷலிஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருக்கணும். எக்ஸாம்பிள், பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அது மட்டும் பத்தாது. அகெயின் எம்டெக் இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லைக் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் பைப்பிங் டிசைன், ஃபயர் அண்ட் சேஃப்டி, இந்த மாதிரி இதுலேயே வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் ஒரு இமிடியேட்டாக வந்து 5 to 7 இயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே ஆயில் அண்ட் கேஸ் தான். ஸோ நீங்கள் வந்து சேலரிஸும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து ஸ்டார்டிங் மீன்ஸ் 5 to 7 இயர்ஸில் வந்து எவ்வளோ வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா வந்து 60 lakhs per year வந்து வாங்குறாங்க. கொஞ்சம் வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா வந்து 1 crore and 50 lakhs வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பெர் இயர். செகண்ட் மோஸ்ட் சேலரிடு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து EEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுவும் வந்து நமக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். EEE வந்து நம்ம வந்து இவ்வளோ சேலரி வாங்குவாங்களான்னு நம்ம வந்து நினச்சி பார்க்குறது கிடையாது. ஆனால் வந்து உண்மை வந்து செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு சேலரி வந்து EEE டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு தான். அகெயின் இதுவும் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேயே சப்ஜெக்டில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் பண்ணணும். EEE படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையாவே இருக்குது. MNCஸ்லேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து EEE படிச்சுட்டு வந்து சாஃப்ட்வேரில் போய் வந்து ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணாதுங்க. உங்களுடைய கோர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா படிக்கும் போதே தரவாக படித்து ஏதாவது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள டாப்பிக்கில் வந்து இது சம் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து கையில் பிடிக்கவே முடியாது. நீங்கள் தான் ராஜா. நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்ட அனலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த EEE முடித்தவங்க வந்து 75 lakhs per year வரைக்கும் வந்து சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் ஹையஸ்ட் சேலரிடு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வருது. எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படி இல்லை, தேர்ட் கேட்டகரியில் தான் வந்து, அதாவது ஹையஸ்ட் சேலரி ரேங்கிங் வந்து பண்ணுனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து தேர்ட் ரேங்கிங்கில் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாபுக்கு தான் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மோர் காம்படிட்டிவாக இருக்கணும். உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் லைக் ரோபோட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபஸி லாஜிக்,
இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா தரவாக இருந்துச்சுன்னா வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்து ஷைன் பண்ணலாம். 4th ஹையஸ்ட் சேலரிடு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏரோஸ்பேஸ் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ 4th ஹையஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் தானே, அதனால் வந்து நம்ம வந்து யூஜிஏ அதாவது பிஇ ஆர் பிடெக்கே வந்து ஏரோநாட்டிக்கல் வந்து ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வந்து அது வந்து நல்ல ஒரு சஜஷன் கிடையாது. நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து அதாவது பிஇ ஆர் பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தென் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் வந்து ஏரோஸ்பேஸ் ஆர் ஏரோநாட்டிக்கலில் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இன் அடிஷன் டு தட் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சிஎஃப்டி ANSYS இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்பெஷலைஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் வந்து நிறையா வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் தான் வந்து ரிசர்ச் போயிட்டுருக்குது. ஸோ இந்த சிஎஃப்டி சாஃப்ட்வேர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஏரோஸ்பேஸ் ஜாபை பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஹையஸ்ட் சேலரி ரேஞ்சை பார்த்தீங்கன்னா வந்து 45 lakhs per year வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தாக்கல 5th ஹையஸ்ட் சேலரி பெய்டு டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். இதுவும் வந்து நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வே படி கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து நல்ல சேலரியில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு உள்ள லெவலில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து எல்லா லெவல்லையும் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா வந்து அதில் வந்து பெயிண்டிங் அதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடித்தவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்ட்லாம் போட்டு அந்த பெயிண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸுடைய ரோல் வந்து இருக்குது. அதனால் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வெரி ஷைனிங் ஸ்கோப் உள்ள ஒரு பிரான்ச். இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து சேலரி ஹையஸ்ட் சேலரி வந்து எந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னா 70 lakhs per year. நெக்ஸ்ட் அடுத்தாக்கல 6th ஹையஸ்ட் பெய்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ அகைன் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்த கேள்வி கேட்கலாம். அண்டர் கிராஜுவேட்லேயே வந்து நான் வந்து போயிட்டு வந்து மெட்டீரியல் சயின்ஸ் ஆர் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து போய் படித்தா வந்து நல்ல ஸ்கோப் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. பேசிக் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தென் அகைன் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து மெட்டீரியல் சயின்ஸோ ஆர் மெட்டலர்ஜியோ வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். ஏன்னா வந்து மெட்டீரியல் சயின்ஸும் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், நேனோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா வந்து நேனோ மெட்டீரியல்ஸ் தான் வந்து நிறையா வந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு இனோவேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நேனோ மெட்டீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஷைன் பண்ணலாம். இவங்க மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன சேலரி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து 40 lakhs per annum வந்து வாங்குறாங்க. கொஞ்சம் ஒரு 10 years எல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்கன்னா வந்து 75 lakhs per annum வரைக்கும் வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன சேலரிஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து வாங்குற மாதிரி நான் சொல்லலை. இது வந்து வேர்ல்டு லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மாணவர்களே இப்போ வந்து 25th வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது எல்லாருமே போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து எடுக்கணும், இல்லை எல்லாருமே போயிட்டு வந்து மெக்கானிக்கல் சிவில் தான் எடுக்கணும், ஈஸி தான் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். திரும்பவுமா நான் சொல்கிறேன், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். சும்மா வந்து ஏனோதானோன்னு சொல்லி காலேஜஸை வந்து ஃபில் பண்ணாதுங்க. நீங்கள் படிக்க போகிற காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணுறதுல. நீங்கள் எந்த பிரான்ச் படித்தாலும் சரி தான், பட் காலேஜ் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த காலேஜ்லேயும் படிக்கலாம், நான் காலேஜ் எக்ஸ்லேயும் படிக்கலாம், ஒய்லையும் படிக்கலாம். பட் எக்ஸில் படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது, ஒயில் படித்தா வந்து எந்த ஸ்கோப் இருக்குங்கிறதா வந்து இன்றைக்குள்ள ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். சிலபஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்கும். அதனால் வந்து எங்கே படித்தாலும் ஒன்று தானே சொல்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவல் கேஸ் அந்த மாதிரி வந்து கிடையாது நண்பர்களே. ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து அந்தந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து டிஃபர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால்தான் நம்ம சேனல் வந்து படிப்படியாக வந்து வளர முடியும். எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். குட் லக்.